ஏன்னே தெரியல, தனத்தோட செருப்பை அதுகிட்ட திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணல. ஏழு 8 வருஷம் கழிச்சு டாக்டர் படிப்பு முடிஞ்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வட இந்தியாவிலேருந்து திரும்பி வந்தேன். இவ்வளோ நாளாக என் தனத்தை தான் பார்க்க முடியல. அவங்க வீட்டையாவது பார்க்கலான்னு அங்கே போனேன். அங்கே யாருமே இல்லை. தனம் அதோட சொந்த ஊருக்கே போயிடுச்சான். அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்தேன். உடஞ்சி கிடந்த கதவுல நான் கொடுத்த சினிமா நோட்டீஸ் மட்டும் ஒட்டி கிடந்ததை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அது பிறந்த நேரம்ப்பா. பாவம், தனமும் நல்ல இடத்துல தான் பிறந்தது. செல்வீகமா எந்த கஷ்டமும் தெரியாம வளர்ந்தது. அந்த கிழவன் கிழவி ரெண்டும் கவலையிலேயே ஒன்னா மண்டையை போட்டுட்டுது. அப்புறம் அதுக்கு இங்க என்ன வேலை? ஊரோட போய் இருந்துக்குச்சு. கோர்ட்டுக்கு போன தனலட்சுமியோட சொத்தெல்லாம் அதுக்கு கிடைக்காம அது பங்காளிக்கு சாதகமா முடிஞ்சு போச்சான். எப்பேற்பட்ட குடும்பம் யாரு கண்டுபட்டதோ சின்ன பின்னமாயிப்போச்சு. குந்த குடிசை கூட இல்லாம எல்லா சொத்தையும் அந்த ராட்சசனே எடுத்துக்கினானா. தனலட்சுமியோட அக்காவை அதோட தாய் மாமனுக்கு தான் கொடுத்தது. அது இதெல்லாம் பார்க்க சகிக்காம குழந்தையோட கிணத்துல விழுந்து செத்து போச்சு. வம்ச விருத்தி ஆகணும்னு சொல்லி தனத்தையும் பிடிச்சி 2ஆம் தரமா தாய் மாமனுக்கே கட்டி வச்சுட்டாங்களாம். இந்த கூத்து 2-3 வருஷத்துக்கு முன்னால எப்பயோ நடந்து போயிருக்கு. ஏன்பா 3:30 மணிக்கு பஸ்ன்னு சொன்னியே, சீக்கிரம் கிளம்பு. ஒரு போதரும் நமக்கு ஒரு செய்தியும் சொல்லல. நம்ம சின்ன பாப்பா மாமனாரு ஆஸ்பத்திரியில கிடக்குறாருன்னு போன வாரம் சிதம்பரம் போயிருந்தேன். அங்க வந்திருந்தது புருஷனோட எலும்பும் தோணுமா. ஒன்ன கூட கேட்டுதுப்பா. எங்க போற தனலட்சுமி? அந்த வாலியை திறந்து முறுக்கெடு. அருமையா இருக்க, எல்லாம் முடிச்சுடுறியா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம இவ்வளோ நாளா இருந்துட்டு இப்ப தனத்தை நினைச்சு அழுவுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா பேச்சை தட்ட முடியாம கால ஓட்டத்துல எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னால இன்னும் தனத்தை மறக்க முடியலன்னு.